இப்போலாம் சம்மர் சீசன் வந்தாலே முன்னாடி மாதிரி இல்ல. வெயில் சூட்ட கிளப்பும். எப்பன்டா ஒரு மழை வந்துராதான்னு நெனச்சிட்டு இருப்போம். ஒரு வழியா நேத்தைக்கு மழை வந்துச்சு. மனசுக்கு ஆறுதலாவும், சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் மார்னிங் தோணுச்சு, சரி ஃபார்ம் லேண்ட்ல போய் ஏதாவது ஹார்வெஸ்டிங் பண்ணலாம்னு. அப்படி தேடி பார்க்கும்போது தான் எப்பவோ நட்டு வச்ச சர்க்கரைவள்ளிய பார்த்தோம். சரி கிழங்கு ஏதாவது வச்சிருக்கான்னு பார்ப்போம். ஒவ்வொரு வேரா இழுத்து பார்த்தேன். பொதுவா கிழங்கு எங்க அதிகமா இருக்கும்னா, நம்ம எங்க கிழங்கு வள்ளிய நடவு செஞ்சோமோ, அங்க அதிகமாவும், பக்க வேர்ல சின்ன சின்ன கிழங்கும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த கிழங்கு வள்ளி பக்கத்துல அதிகமா களை பிடிச்சிருந்ததுனால, நம்ம நடவு பண்ண வள்ளியோட ஆரிஜின கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. சில இடங்கள்ல கண்டுபிடிக்க முடிஞ்சது, சில இடங்கள்ல கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நடவு பண்ணும்போது, கிழங்கு வள்ளியோட ஆரிஜின் பக்கத்துல அடையாளமா ஒரு குச்சிய 1ல இருந்து 1.5 ஃபீட் தள்ளி நாட்டுனா, நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் மண்ணு கட்டியா இருந்தா கிழங்கு பெருசாகாது. ஸோ அதனால நடவு செய்யும்போது மண்ண பெட் ஃபார்ம்ல அமைச்சுட்டு, மண்ண லூஸா இருக்கிறத என்ஷூர் பண்ணாலே, கிழங்கு பெருசாகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன, ஹார்வெஸ்டிங் பண்ண கிழங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம்.